பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்திரே. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்திரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிரப்பிடும். பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்திரே. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 17:31. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பெரேயா பட்டணத்தைச் சேர்ந்த விசுவாசிகள் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளை விட ஒரு நோபல் கேரக்டர்ஸ், சிறந்த மக்களாக இருந்தார்கள். அவருடைய சிறந்த வாழ்க்கையை பார்த்து அநேகர் கர்த்தரிடத்தில் வந்தார்கள் என்று பால் குறிப்பிடுகிறார். அவர்கள் சிறந்தவர்களாய் இருக்க காரணம் கர்த்தருடைய வார்த்தையை உற்சாக மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தையை, வேத வாக்கியங்களை ஒவ்வொரு நாளும் என்ன செய்தாங்களா? ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானித்தார்கள். இன்றைக்கு நமக்கு இருக்கிறது போல முழு வேதாகமுடைய கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நிருபங்கள் எல்லாம் இப்பதான் அதுக்கு பின்பு வந்தவைகள் தான். ஸோ அந்நாட்களில் எல்லாருடைய வீடுகளிலும் ஸ்தோத்திரம் வேதாகமும் இருந்திருக்குமா என்று சொன்னால் நிச்சயமா இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை தேவாலயத்திலே 1-2 பிரதிகள் இருந்திருக்கலாம், சில பெரியவர்களிடத்திலே சில பிரதிகள் இருந்திருக்கலாம். ஸோ அதை போய் பார்த்து அந்த வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அதை என்ன செய்தாங்க. இன்றைக்கு நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் எளிதாக்கி தந்திருக்கிறார். குறிப்பாக அந்நாட்களில் இந்த வேதத்தை அவர்கள் ஆராய வேண்டும் என்றால் கண்டிப்பாக சினாகாக்கில் போய் அமர்ந்திருந்து அவர்கள் பார்த்து மோசையின் பிரமாணங்கள் இந்த வேதத்தை அப்படியே தியானித்து இருந்திருக்க வேண்டும். ஆனால் பெரேயா பட்டணத்தார் தினந்தோறும் அதை என்ன செய்தாங்களா? ஆராய்ந்தார்கள். ஆகையினாலே அவர்கள் சிறந்தவர்களாயிருந்தார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ரெகுலராக வேதத்தை நீங்கள் தியானித்தால் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக தருவார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே 1:8 வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளை படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது இதை தியானித்துக் கொண்டிரு. அப்பொழுது உன் வழிகள் என்ன செய்யும்? வாய்க்கும். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். பாருங்க, அப்பொழுது then you will have good success, then you shall make your way prosperous. உன் வழி உனக்கு வெற்றியாய் வாய்க்கும். அப்பொழுது உனக்கு சிறந்த வெற்றியை அடைவாய். யுத்தங்கள் என்ன இருந்தாலும் பரவாயில்ல,
உனக்கு வெற்றியை தருகிற ஆண்டவர், உனக்கு பலத்தை தருகிறவர் ஆண்டவர். உனக்கு கொடுக்கிற வார்த்தை டே அண்ட் நைட். நீ இதுல மெடிடேட் பண்ணு, வேதத்தை தியானி, அப்பொழுது வழி வாய்க்கும், சிறந்த வெற்றியை நீ பெறுவாய் என்று சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் ராஜாவாய் இருக்கக்கூடிய இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வர வேண்டியவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஸ்தோத்திரம் வேதாகம சுருளை எழுதி வாங்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஒவ்வொரு நாள் வாசித்தால் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் அதில் 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 17:20 வாசிங்க. உபாகம் 17:20. உபாகமும் 17. லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால், இப்படி தன் ஜீவன் எல்லா நாளும் வாசிக்க, இப்படி அவன் செய்வதினால் தானும் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே நீடித்து வாழ்வார்கள். 19ஆம் வசனத்திலே தேவனுக்கு பயந்திருக்க கற்றுக்கொள்ளும் பொருட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் தரப்படும். நீங்க ராஜாக்களின் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கையில் எந்தெந்த ராஜாக்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, வேதத்தை படிக்கவும் வேதத்தை கற்றுக்கொள்ளவும் முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, அந்த ராஜாக்களுடைய ராஜரீகம் சிறப்பாக இருந்திருக்கிறது. யார் யார் வேதத்தை மறந்து வாழ்ந்தார்களோ, ஒன்று அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பார்கள், அவருடைய ஆட்சி காலம் குறுகினதாக இருந்திருக்கக்கூடும், அவருடைய ஆட்சி காலத்தில் ரொம்ப வாதைகள் யுத்தங்கள் வந்ததாக நாம பார்க்க முடியும். எந்தெந்த ராஜாக்கள் ஆசா, ஓசியா, யோசபாத், எசேக்கியா போன்ற நல்ல ராஜாக்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவர்கள் காலத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு மகத்தான காரியங்களை நினைச்சிருக்கிறார். சத்துருக்கள் வந்தாலும் அவர்களை முறியடித்திருக்கிறார். மற்ற ராஜாக்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ராஜாக்கள் எல்லாம் தோல்வி அடைந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகினால கர்த்தர் கொடுக்கிற வேதத்தை ஒவ்வொரு நாளும் உண்மையாக வாசித்தால் கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை தருவார். சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக என் கண்கள் என்ன செய்யும்? சங்கீதம் 1 வாசிக்கிறோம், இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டு அப்பொழுது வழியை வாய்க்க பண்ணுவாய், அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? நாம் அப்படி செய்வதில்லை. ஆகையால் நாம செய்வது ஒண்ணுமே என்ன செய்வதில்லை. அந்த சங்கீதம் 1 இந்த கூட்டத்தில் யாராவது வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இரவும் பகலும் பிரியமாய் இருந்து வேதத்தில் பிரியமாய் இருந்து தியானித்துக் கொண்டிருக்கிற மனுஷன் நாம கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்கிறோம். அதான் கொஞ்சம் கொஞ்சம் கர்த்தர் ஆசி வச்சிருக்கிறார். அதை உண்மையாய் தியானித்தால் செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.